सुम्मतमपाद सरोज युग्मे ब्रह्मेन्द्र रुद्रमुनिवृन्द शिरोभिवन्दे श्रीयतिराजसुपूजिते च शुद्धं मदीय हृदयेन्द्रणमस्तु लग्नं मातादुसुम्मश्च पितादुसुम्मः भ्रातादुसुम्मश्च सखादुसुम्मः सुम्मो सुम्मो द्रविणन्दुसुम्मः स्वामिन्दुसुम्मो सकलन्दुसुम्मः इतोन्दुसुम्मः परतोन्दुसुम्मः यतो यतो वापि ततोन्दुसुम्मः दुसुम्मदेवां न परं न किञ्चित् तस्मात् दुसुम्हं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदसरितरानितिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽशजयगोविन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताख्यकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवमीतानां षडवो मुनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणया सौस्यादिप्रेक्षितं ज्ञातश्रीनरसिंहकार्यमुनि पादाम्बुजैन्दिरन्दां दीक्षादिदयादिविश्वगुणैः बान्धं पुदाग्रेसरं श्रीमद्रङ्गराज्योतिपतिं जयोनितिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसररिपुणा संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दसुम्ये नरहरि षडजिद्योगिने दुःप्रसादादे प्राज्ञ श्रीरङ्गकार्यप्रभवेदिपतेः प्राप्तलक्ष्मीदुसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षकारीं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीदुसुम्मसरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराषडोपहृद्यं वेदान्तदेशीयमितीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिसरजिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्याक्षिभूमेरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूगत्वमिदरजितारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणाद्यं परमरमणव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गशतादिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररुहूद्वादशरजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारि योगिचरणनश्चात्मरक्षावरं श्रीमद्रङ्गशटारि वीररुहूद्वादशरजित्पादारविन्दाश्रयम् ईर्ष्याडम्बविवर्जितं शोकनेर्भाण्डं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनरज गुणं पुदाग्र्यं नारायणाद्यदुर्गवाविष्टं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यशगोपिप्रकाशादि आविद्यनीलन्तमः வாழிபரகாலன் வாழி கலிகண்ணி வாழி குணையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிரல்கடி தெய்வமடங்கானிடும் பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ்நோன் துறைகள் அஞ்சுக்கிழக்கிய ஆனந்தசாமிய பரசமயம் பஞ்சக்கடலின் பரிவனகாலன் படவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்க எடுத்தாண்டதவராதா புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மணன் நீ எனக்குத்தான் வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய் மதிர்கட்சியூராய் வேராய் தார் வளங்கொன்னை அலங்கள் மார்வன் குளையறையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் வங்கத்தாய் பார்களாய் பாரின் மேலாய் பனிவரின் உச்சியாய் பவளவண்ணாய் எங்குற்றாய் எம்பெருமான் முன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உயிதருகேனே. ரொம்ப ரசனம் உள்ள பாசுரம். ஆழ்வார் திருக்கோவிலே அந்த செவ்வி மாறாதே, அதாவது அன்று உலகளந்த சேவையை செவ்வி மாறாதே, அதனுடைய இது மாறாத அப்படியே பெருமாள் சேவை சாதிப்பதாக நீ அங்கு வந்து என்னை அனுபவின்னு சொல்லி சாதிக்க திருக்கோவிலூர் பெருமாளாக அவதரிக்கார். ஆனா அந்த திருக்கோவிலூர் பெருமான சேவிக்க போற இன்னும் போயிட்டு இருக்கார். அந்த திவ்ய தேச எல்லையிலே நின்று போய் சேவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பெருமாளுடைய அப்பவும் பெருமாள் சேவை கிடைக்கல. மேல் கொண்டு பல திவ்ய பெருமாளையும் கூப்பிடுறார். அவனுடைய
சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் எல்லாத்தையும் பறக்க உபன்யசிச்சு, அப்படிப்பட்டவன் தனக்கு முகம் கொடுக்கலையே, இன்னும் கொடுக்கலையே, ஆசிரியர் வாசலையனாச்சே, இன்னும் முகம் தரலையேன்றது பெருமாள் ஆழ்வான் ரொம்ப துக்கிச்சுன்னு போறார். கடைசியில இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா தன் பாபம்தான் காரணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாபத்தை ரொம்ப, தன்னுடைய தசையை ரொம்ப நொந்துகிறார் இந்த பாசுரத்துல. எம்பெருமானும் பல நிலைகள்ல இருக்கார். அதுல அவன் இருக்கிற இடமும் வாசஸ்தானமும் பரமபதம். பரமபதம் என்பது ஒரு தீபம். ஒரு தீபம் எங்க இருக்கும், எங்கேயோ யாராலையும் அணுக முடியாத ஒரு இடம் தீபம் இருக்கும். அந்த மாதிரி தீபாந்தரத்துல பெருமாள் இருக்க அங்க யாராலையும் போக முடியாது. அப்படிப்பட்டவன் பிரம்மருத்ராதிகளும் சேவிக்கும்படியாக அவர்களுடைய ஆத்த துணியை கேட்பதற்காக, அவர்களுக்கு துக்கம் வரும்பொழுது அவர்கள் முறையிடுவதற்காக பரமபத்துக்கு அவளாலே வர முடியாது. அதுக்காக காரிய வைகுண்டத்துக்கு திருப்பார்கடலுக்கு வந்து கண் வளர்ந்தளிக்கிறான். அப்படிப்பட்ட ரொம்ப சௌலத்தை உடைய பெருமான் ஆழ்வார்கிட்ட முகம் கொடுக்கல. நமக்கு கைக்கு எட்டாது, கண்ணுக்கு அனுபவிக்க முடியாது, நித்திய சூரியர்களாலேயே நித்தியர்களாலும் அனுபவிக்கக்கூடிய எம்பெருமான் உயர்ந்த வஸ்து. அந்த வஸ்துவானது நமக்கு இந்த பூலோகத்துல கிடைக்கும்படியாக பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய சௌசீல்யம் தான். அதுவும் எதுக்காக அப்படின்னா அந்த சௌசீல்யம் ஆசிரியர்களுக்காகவே ஏற்பட்ட சௌசீல்யம். அப்படிப்பட்ட அந்த சௌசீல்யம் உடைய எம்பெருமான் இங்க அர்ச்சாவதாரத்துல சேவை சாதிக்கிறான். அதை பத்தி சாதிக்கிறார். வங்கத்தால் மாமணி வந்து உந்து பதப்பதார்த்தத்தை சேவிப்போம். வங்கத்தால் கப்பல்களாலே, வங்கம்னா கப்பல்கள், மாமணி வந்து உந்து சிறந்த ரத்னங்களை கொண்டு வந்து தள்ளும் முன்னீர் மல்லையாய் கடற்கரையுடைய திருக்கடல் மல்லையில் வாழ்பவனே, மதில் கட்சி ஊராய் திருமதில்களை உடைய காஞ்சி நகரிலே வாழ்பவனே, பேராய் திருப்பேர் நகரில் எழுந்திருப்பவனே, கொங்கார் வளம் கொன்றை அலங்கள் மாழ்வன் தேனையும் மிகுந்த அழகையும் உடைய கொன்றை மாலை மாறுடைய உடையவனாய், புலவர் என் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய், சிறந்த மலையரசனான இமாவானுடைய மடப்பமுடைய பெண்ணான பார்வதியை தன் உடம்பில் இடப்புறத்தில் வைத்த ஒரு உருத்திரனை ஒரு பகுதியில் கொண்டவனே, பார்கடலாய் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டவனே, பாரின் மேலாய் பூமியில் அவதரித்தவனே. எதுக்காக இவர்களுக்கு நன்மை செய்ய, யார் ஆசிரியர்களுக்கு நன்மை செய்ய, பனிவரையின் உச்சியாய் குளிர்ந்த திருமலையின் உச்சியில் நின்றவனே, பவளவண்ணா பவளம் போல் இனிய திருமேனி உடையவனே, எங்குற்றாய் எங்கு புகுந்தாய் எம்பெருமான் என் சுவாமியே, உன்னை நாடி உன்னை தேடி ஏழையேன் சாபல்யமுடைய அடியேன், இங்கனமே இவ்வண்ணமாகவே உயிர்தருகேனே அலையா நின்றேன் அப்படின்னு தன்னுடைய தசையை இங்க சாதிக்கிறார். இதுக்கு அவதாரியாக 9ஆம் பாட்டு. வங்கத்தால் தாம் இருந்தவிடம் திருக்கோவலூராக பெறாமையாலும், அவன் தாம் இருந்தவிடத்திலே வந்து முகங்காட்டாமையாலும், அவன் வந்து முகங்காட்டைக்கு ஹேதுவான சுபாவங்களை பற்றி குறிப்பிட்டாராய் நின்றார். கீழ்ப்பாசனங்கள் எல்லாம் அங்க ஊரகத்தாய் பேரகத்தாய் அப்படின்லாம் நீரகத்தாய் நெடுவரின் உச்சி மேலாய் நிலாதங்கள் துண்டாய்த்தாய் அப்படின்லாம் சாய்ச்சாரோ. நிறந்த கட்சி ஊரகத்தாய் எக்காய் உள்ளுவார் உள்ளத்தாய் எல்லாம் விழிச்சாரோ இல்லையோ. அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, தாம் இருந்தவுடன் திருக்கோவிலாய் பெறாமையாலும், எம்பெருமான் எழுந்திருக்கிற இடமா திருக்கோவிலா இருந்தும் அந்த திருக்கோவிலூர் எல்லையில இருந்து பெருமாள் இன்னும் அவருக்கு அந்த ஊர்ல இருந்தா கூட அவருக்கு சேவை சாதிக்கிறார்.
அவன் தாம் இருந்த இடத்திலே வந்து முகம் காட்டாமையாலும். அதனால ஆழ்வாரும் திருக்கோவிலூர் கேட்டுட்டார். பெருமாளும் திருக்கோவிலூர்ல அந்த செவ்வியர் மாறாவது நான் இருப்பேன், நீ அங்க வாருன்னு சொன்னார். அதன்படியே அங்கேயும் ஏற்றிருக்காரு. ஏற்றிருந்து இவருக்கு சேவை கிடைக்கல. அவன் வந்து காட்டுகைக்கு விகேதுவான சுபாவங்களை பற்றி குறிப்பிட்டார். பல திவ்ய தேசங்களை பெருமாள் எழுதிருக்கார். அந்த திவ்ய தேச பெருமாள் எதுக்காக எழுதிருக்கார் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு முகம் காட்டுவதற்காக. அந்த ஆசிரியர்கள் நானும் ஒருவன் தானே, எனக்கு முகம் காட்டவே இல்லையே. அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்காகவே பல திவ்ய தேசங்களை எழுதிருக்க எம்பெருமான் தனக்கு முகமடைய அந்த அந்தந்த திவ்ய எம்பெருமானுடைய சுபாவங்களை சொல்லி, நீர் இப்படிப்பட்டவர், நீரகத்தாய், உள்ளுவார் உள்ளத்தாய், இப்படிலாம் சொல்லி அப்படிப்பட்டவன் நீ எனக்கு இன்னும் முகம் காட்டாம இருக்கேன்னு விழுக்கி சொல்ற கீழ்பாத்திரங்களை. இப்ப இந்த பாசுரங்கள்ல திருவுலக அளந்தல் போதை செவ்வியை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்க்கு அச்செவ்வியோடு திருக்கோவிலே வந்து நின்றபடியை காட்டி கொடுத்தோமாகில் சாபேட்சரான தாம் தம் பக்கலிலே வந்து அனுபவிக்கும் அத்தனை என்றோ என்று நினைத்திருந்தானோ என்றும், நான் அயோக்கியன் என்று முகம் தாராதிருந்தானோ என்றும் சங்கித்து. இந்த பெருமாள் அன்று உலக அளந்த சேவையோட இவர் அப்படியே அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டவர் யாரு? ஆழ்வார். அந்த ஆழ்வாருக்கு அங்கேயே திருக்கோவிலே வந்து காட்டி கொடுத்தார். சேவகத்தை வந்து பெருமாள் அவதரிச்சிட்டார். ஆனா பெருமாளுக்கு திடீர்னு என்ன வந்துருச்சு அப்படின்னா, நமக்கே ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லச்சு அதுக்காக பிரவருத்தி பண்ணிட்டே இருப்போம். நம்ம பாப்ப விசேஷம் என்ன பண்றது, சரிப்போ நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு போயிடும். அந்த மாதிரி பெருமாள் ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சேவை சாய்க்கிறதுக்காக தான் திருவள்ளுவர் வந்து அவதரிச்சார். ஆனா பெருமாள் சேவை கொடுக்கல இவருக்கு. உடனே ஆழ்வாருக்கு மனசுல சந்தேகம் வந்தது. ஒரு தனிகன் உனக்கு அவசியம் உபகாரம் பண்ற நாளைக்கு வான்னு சொல்லி சொன்னாக்கா இவனும் போய் நின்றான் யாத்திரணும். போனா அவனுடைய மனசம் மாறுது. உடனே இல்லப்பா இன்னைக்கு இல்ல, நீ சந்தர்ப்பம் சரியில்லை, நீ நாட்டு வா அப்படின்னா அதுக்குள்ளேயே இவருக்கு என்ன சந்தேகம் வரும், ஓஹோ இது யாராவது கலைச்சி விட்டாளா என்னவோ இல்ல என்னவோ நாம அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல சந்தேகம் வரும்போது அந்த மாதிரி இப்போ ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, சாபேட்சம் நம்பக்கலிலே வந்து அனுபவிக்க மத்தனை என்றோ ஆசிரியர்களை அனுகிரகத்தில் மட்டும் இல்ல, ஆசிரியர்களுடைய அங்கமம் அவருடைய சந்நிதி, அவருடைய சம்பந்தத்தை எப்பொழுது விரும்புகிறோம் எம்பெருமான். அதே மாதிரி ஆசிரியரும் எம்பெருமானையே சதா சர்வகாலமும் நினைக்கக்கூடாது. இப்படி ரெண்டு பேருடைய சம்பந்தமும் பிரிக்க கூடாத சம்பந்தம். இப்போ நான் சேவை கொடுத்துட்டா இவன் நம்ம பக்கத்திலே இருந்து அனுபவிச்சுட்டு இருப்பானே, அதனால இது வேண்டாம், எப்ப பார்த்தாலும் நம்ம பக்கத்திலே இருந்து அனுபவிச்சுட்டு இருப்பான், இவனை கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படின்னு ஒருவளுக்கு என்ன வந்துருத்தோ. சாபேட்சரான தாம், யாரு தாம்னா எம்பெருமானே சாபேட்சர் தான். என்ன ஆசிரியர்களுக்காக தான் பெருமாள் அவதரிக்கிறதே. அப்படி அவரும் சாபேட்சர். நமக்கும் அங்க போய் சேவிக்க முடியாது. முக்தானுபூதி தாசத்தி மே முகுந்தான் சுவாமி தேசிகன் பிரார்த்தித்த மாதிரி பிரபத்தி பண்ணினவன் பிரமேகாந்திகளுக்காகவே இங்க பெருமாள் அவதரிச்சிருக்கார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனும் சாபேக்ஷன் தான். ஆக அவர் நம் பக்கலிலே வந்து அனுபவிக்க மத்தனை என்றோ என்று. அதனால நாம வந்து அந்தந்த இடத்துக்கு போய் அனுகிரகம் பண்ணுவோம். அதனால இவர் அப்படின்னு சொல்லி அதனால இங்க சேவை தரலையோ, அல்லது இன்னொரு சந்தேகம், நான் அயோக்கியன் என்று முகந்தாராதிருந்தானோ என்று சங்கித்தது. அவனுக்கு உபகாரம் பண்ணேன்னு சொல்லிட்டேன். இப்ப சில பேர்லாம் இப்போ உயர் பதவியில இருக்கிறவா வந்து தன் கீழே ஒரு சர்வெண்ட்டை வைக்கணும்னாக்கா அவனை பத்தி யார்கிட்டயும் விசாரிக்க வேண்டியது, அவன் நல்லவனான்ட்டு. அதுக்கப்புறம் அவனை பத்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் உத்தியோகம் கிடைக்க நினைச்சிட்டு இருப்பான். கடைசியில இவனை பத்தி ரிப்போர்ட் வந்து வேற யாரோ கொடுத்துருப்பா. அப்போ இவனுக்கு உத்தியோகம் போயிடும். அந்த மாதிரி சில இதெல்லாம் நடந்திருக்கோம் இல்லையா. இப்ப அமைச்சர்களுடைய பதவியெல்லாம் கூட அப்படித்தானே போறது, அவனுடைய நடவடிக்கை சரியில்லைன்னா டக்குன்னு போயிடுறதோ இல்லையோ. அந்த மாதிரி ஆழ்வாருக்கு என்ன ஆயிடுத்து, பெருமாள் உனக்கு சேவை தரேன்னு சொன்னா திருக்கோவிலுக்கு சொன்னார். அது நம்மள வந்தோம்,
ஏன் இப்ப சேவை கிடைக்கல? ஒருவேளை நாம் அயோக்கியன் அப்படின்னு பெருமாளுக்கு மனசுல பட்டுத்தோ என்னவோ, அதனாலதான் நமக்கு முகம் கொடுக்கவில்லை. முதல்ல சாபேக்ஷரான தாம் நம் பக்கல்லே வந்து அனுபவிக்க மத்தனை என்றோ, பகவான் இந்த ஆசிரியர்கள் எங்கெங்க இருக்காளோ அவளை போய் நாம் அங்க போய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பெருமாள் சரி முதல்ல திருக்கோவிலுவான்னு சொல்லிட்டோம். வேண்டாமே, அந்த திவ்ய தேசத்துல போய் அங்கங்க திவ்ய தேசத்துல எல்லாம் சேவிச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாமே அப்படின்னு அவர் அப்படி மாத்திட்டாரோ என்னவோ. இல்ல நான் அயோக்கியன்னு சொல்லிட்டு எம்பெருமான் யார் மூலியமா தெரிஞ்சுட்டு சரி இவனுக்கு சேவை கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவுபட்டாரோ அப்படின்னு என்று சங்கித்து, அதனால இவருக்கு ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்துடுது. அவன் படியை பார்த்தால் ஆசாலேசம் ஆசாலேசம் உடையார் இருந்த விடத்தே சென்று முகம் கொடுக்கும் அவன். ஆஹா, இப்படி எல்லாம் ஆழ்வாருக்கு மனசு எம்பெருமான் யாரார் ஆசிரியர்கள் எவ்வளவு ஆசாலேசம் உடையார், கொஞ்சம் இருந்தா போறோம். பெருமாள் என்ன பண்றான், இந்த ஜீவன் நம்மள அடைய மாட்டானா அப்படின்றதுக்காக தான் இவன் அச்சாவதாரத்துல ஏற்றிருந்து அந்தந்த ஆச்சாரர்களை கொண்டு சரணாதி பண்ணி வச்சு இத்தனை ஜீவாத்மாக்கள் அடையிறது அப்படின்றது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜீவாத்மா தன்னை அடைஞ்சானாக்கா அவனுக்கு ஒரு முக்தாத்மா ஒரு ஜீவன் தன்னை அடைஞ்சானா அவ்வளவு சந்தோஷம் எம்பெருமானுக்கு. அப்படி இருக்கவன் இந்த சாதாரண ஆசாலேசம் முடியாது இருந்த இடத்தே சென்று முகம் கொடுக்கவன் அப்படிதான் தோணாது. அதனால பெருமாள் நம்ம அவன் விதத்துல தோஷமே சொல்ல முடியாது. சரி, அயோக்கியதை பாராதே முகம் கொடுக்கவன். ஓ, எனக்கு அயோக்கியன்னு சொல்லிட்டேனே. பெருமாள் அது மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாரு. ஏன்னா கீழே வந்து அவனை மேகம் போலாம் சொல்லியிருக்கார், மேகத்தை போல வச்சுடையவன்லாம் சொல்லியிருக்கார். எப்படி மேகமானது தாரதமியம் பாராத சர்வோப ஜீவமாக மழை பெய்கிறதோ அந்த மாதிரி இவன் அதெல்லாம் பார்க்க மாட்டானே, ஆசிரிய வாத்சல்யனாச்சே அப்படின்னு யோக்கியதை அயோக்கியதை பாராதே முகம் கொடுக்கும் அவன். ஆகையால் அக்குறை அவனுக்கு உண்டாகாது. தகிச்சது ஆழ்வார் எம்பெருமான் மேலதான். ஏன்னா ஒருவேளை நான் அயோக்கியன்னு மனசுல பட்டு தோன்றது அந்த மனசுல பட்டத குறைய எம்பெருமான் மேல பண்ணார். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து நம் பக்கல்ல சாப்பேக்ஷரான தம்பக்கல் நாமே வந்து அனுபவிக்க அந்த மாதிரி எண்ணம் வந்துருத்தோ அப்படின்றதுக்கும் எம்பெருமான் மேலும் சொல்றாரு. அப்போ இப்ப அது இல்ல, எம்பெருமான் மேல தோற்றம் சொல்லக்கூடாது. இனி இழக்கைக்கு அடி என்ன அப்போ ஏன் அப்ப பெருமாள் ஆகல? எனக்கு எம்பெருமான் மேல தப்பே கிடையாது, அவன் சகஜ காருணிகன். அப்படிப்பட்டவன் எனக்கு சேவை கொடுக்கலன்னா மத் பாப்பமே. எப்படி பரதாழ்வான் ராமன் காட்டுக்கு போனதுக்கு காரணம் யாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையாவது சொல்லிட்டே வந்தா, ஒவ்வொருத்தரையாவது சொல்றதா இது அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்னு திரும்ப மத் பாப்பமேவா அப்படின்னு சொல்லி பரதன் தன்னை பாவத்தை தன் மேல ஏறிட்டு இருக்கிற மாதிரி இங்க ஆழ்வார் பெருமாள் சேவை கிடைக்காத காரணம் என்னுடைய பாபம்தான். இனி இலக்கைக்கு இந்த எம்பெருமானுடைய சேவையை இழப்பதற்கு அடி காரணம் என்னன்னா என் பாபம் இதே, என்னுடைய பாவம் தான். ஆகையாலே இன்று சாபலாதிசயத்தாலே யாத்தனா சரீரம் போலே முடியவும் பெறாதே தரிக்கவும் பெறாதே கிடந்த விடத்தே கிடந்து உழைக்கும் இதுவே ஆகிவிட்டதே என் காரியம் என்று தம்முடைய அவஸ்தையை அனுசந்தித்து விஷண்ணராகிறார். விஷண்ணராகிறார் துக்கித்தராகிறார் அர்த்தம். மேல மேல துக்கம் தான் அதிகமா இருக்கு. என்ன யாத்தனா சரீரம், இந்த யாத்தனா சரீரம்னா இந்த அதாவது கடந்து போறதுக்கு யாத்தனைன்னா செல்வதற்கு எங்க இருந்தாலும் சம்சாரத்தை தாண்டி போற அளவுக்கு இந்த சரீரம் இவ்வளவு எல்லாம் காரியங்கள்லாம் நடக்கிறத இதெல்லாம் எதெல்லாம் அப்படின்னா இந்த சரீரத்தினால்தான். இந்த அதனால இந்த யாத்தனா சரீரம் எப்ப முடியுது? இப்ப சரீர பதனாந்திரம் உடனே சரீரம் போயிடுறதா அப்படின்னா அதுக்கப்புறம் இல்ல, அதனுடைய பாபம் கொஞ்சம் ஓட்டிட்டு கொஞ்சம் சரீரங்கள் பஞ்சபூதங்களோட போறது. அதுக்கப்புறம் விரஜா நதிக்கு அண்ணண்ட சூக்ஷ்மமான சரீரம், அது வந்து இந்த பாஞ்சபௌதிகமான சரீரம் கிடையாது. அந்த சூக்ஷ்மமான சரீரம் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா
அப்சரசுகள் அந்த அப்சரசு அவர்கள்லாம் ஆதிவாகிகர்கள்லாம் இவளுக்கு சந்தனம் கொடுத்து மாலையை அணிவிச்சு பண்றாங்க. அதெல்லாம் தாங்கிறதுக்காக ஒரு சூக்ஷ்மமான சரீரம், அந்த போகத்தெல்லாம் அனுபவிக்கிற ஒரு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லி சூக்ஷ்ம இந்த யாத்தனா சரீரம் அவ்வளவு தூரம் போறது, எவ்வளவு தூரம் போறதுன்னு தெரியல. ஆக அப்படி ஒரு சரீரம் கடைசி மட்டும் இருக்கு, கடைசி ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. அதுக்கு பேர் சரீரம் சொன்னானாக்க, அப்போ சரீரம் சொன்னா அப்போ அந்த சரீரத்துக்கு சரீரம் இருக்க வேண்டியதற்கான ஒரு ஒரு சுகிருத விசேஷம், பாவமோ புண்ணியமோ ஏதோ ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அது இருக்கிற மட்டும் தானே சரீரம், அதுக்கான சரீரமே கிடையாது, சுத ஜீவாத்மா வாசம். ஆக அப்படி அது எப்ப போறது அப்படின்னு சொன்னா சொஸ்வரூப ஆவிர்பாவம் வந்த உடனே இவனுக்கு எல்லாம் அந்த சரீரங்கள் எல்லாம் போயிடுது. பெருமாளுடைய திருவடி அடைஞ்ச உடனே இவனுக்கு அந்த சூக்ஷ்ம சரீரம் கூட போயிடுது. அப்போ அங்க வந்து முக்தாத்மா வந்து ஏகதா பவதி திதா பவதி திதா பவதின்னு சொல்றாளே அப்படின்னு சொன்னா, அந்த சரீரம்லாம் சங்கல்பத்தினாலே இருக்கக்கூடியது. அது சுத்த சத்துவமான சரீரங்கள், அந்த சரீரங்கள்லாம் சங்கல்பத்தினாலே இருக்கக்கூடியது. அந்த எம்பெருமான் திருவடி அடைவதற்கு முன்னாடி இங்க இந்த லோகத்துல சரீரம் விட்ட அனந்தரம் நடுவுல விரஜா நதியிலேருந்து பெருமாள்கிட்ட போறதுக்கு அந்த போகங்கள்லாம் இடையிடையே போகங்களை அனுபவிப்பதற்காக சூக்ஷ்மமான சரீரம் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த யாத்தனா சரீரம் இருக்க, இந்த சரீரமானது முடியவும் மாட்டேங்கிறது. ஆனா துக்கமாவும் எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கு. அந்த எதனால அப்படின்னா சாப்பலா அதிசயத்தால. என்ன சாப்பல்யம், ஒருத்தருக்கு சுகர் அதிகமா இருந்தால் கூட அந்த மாம்பழத்தை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும். அந்த சாப்பலா அதிசயத்தினால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த மாம்பழத்தை யாரும் இல்லாத சமயத்தில் சாப்பிடுவேன். முக்கூரேஷங்கருக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி. டாக்டர் கொண்டு வந்து ஆயிட்டு வந்து காமிச்சா, ஐசிங்கர் என்ன அப்படின்னா இத மாதிரி சுகர், என்ன பண்ண போற? இல்ல நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போற. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? சாப்பிட்டு அதனால வராது அப்படின்னு வைத்தியம்னா என்ன அர்த்தம்? எதை வேணாலும் சாப்பிடலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுத்து பண்றதுதானே வைத்தியம். நீ சாப்பிடன்னு சொல்றதுக்கு அங்கேயிருந்து நீ இங்க வரணுமா? என்ன அதனால முடியாது, நீ வந்து மருந்து வேணா, எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைசி மட்டும் அந்த தனக்கு என்ன அபிமதமோ அத வந்து ஸ்வீகரிச்சுட்டாகும். அந்த திதிப்பே அந்த காலில் ஆழமா அவ்வளவு தூரம் இருந்து கூட அத்தோடையே ஐசிங்கர் அது லட்சுமியே பண்ணல. அந்த மாதிரி இந்த அனுபவம், இந்த சாப்பலம் இருக்கு, அந்த சாப்பல அதிசயம். அந்த சாப்பல அதிசயம் இங்க ஆழ்வாருக்கு என்ன அதிசயம் அப்படின்னா, பெருமாளை அனுபவிக்க வேணும்ன்றதே அதிசயம். அப்படிப்பட்ட அந்த சாப்பல அதிசயத்தினால வந்து எம்பெருமான நினைக்காம இருக்க முடியல, எம்பெருமான பூர்ணமாவும் அனுபவிக்க முடியல. பூர்ணமா அனுபவிச்சதுனால ஏற்பட்ட பரிவாகமானது இன்னும் நீண்டு நீண்டு போறது. அந்த அனுபவத்துக்கு முடிவே இல்லாத போயிடுது. ஆக இப்படிப்பட்ட முடிவு இல்லாததான எனக்கு தரிக்கவும் முடியாது இருக்கனே, நான் இப்படி என் காரியம் அலைஞ்சு போயிடுது. இங்க பெருமாள் இங்க இருப்பானா, எங்க இருப்பான் இருக்கேன்னு தெரிந்து போயிட்டு இருக்கனே, இப்படியா என்னுடைய வியவஸ்தை அப்படின்னு, என்னுடைய அவஸ்தை இப்படி இருக்கேன்னு சொல்லி ஆகிறார். இன்று ஆகையாலே இன்று சாப்பலாதிசயத்தாலே யாத்தனா சரீரம் போலே முடியவும் பெறாதே, தரிக்கவும் பெறாதே. ஆக முடியவும் மாட்டேங்கிறது. இருந்த இடத்துல இந்த தரிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. கிடந்த இடத்தை கிடந்து உழைக்கும் இதுவே ஆகிவிட்டதே என் காரியம். இந்த இடத்துல இருந்துட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன், பெருமாள் சேவை கிடைக்கலையேன்னு தன்னுடைய அவஸ்தையை அனுசந்தித்து விஷண்ணாகிறார். இதுக்கு மேல வியாக்கியானத்தை ஓர் ஆசிரிதன் இக்கரையிலே திருப்பள்ளி தாமத்தை சமைத்து இச்செல்வி மாறுவதற்கு முன்பே போய் சாத்த வேணும் என்று நினைத்து, கடல் வட்டினால் அது நமக்கு வழி போக ஒண்ணாது என்று கடலை இறைக்க தொடங்க அவனுக்கு ஆதிராசயத்தை கண்டு கடற்கரையிலே இவன் நாக்கின திருவிளையாடல் சுழலுக்குள்ளே வந்து தலைக்கிடைமாயிட்டு திருக்கடல் மல்லை. திருக்கடல் மலையில ஒரு ஆச்சரியமான ஒரு விருத்தாந்தத்தை சொல்றான். ஒரு பக்தன் அவன் எம்பெருமானுக்கு நிச்சயம் புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிச்சு
சேவிச்சுட்டு வர்றது வழக்கம். இவனுக்கு இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை பார்த்த உடனே எப்படி நாம தாண்டி போய் நாம பண்ண முடியும்? அதனால அந்த பெருமாள் தேவை நாம சமுத்திரத்தை தாண்டி இங்க சேவிக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணா, சமுத்திரத்தை இறக்க ஆரம்பிச்சான். சமுத்திரத்தை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பெருமான சேவிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு தன் கையால சமுத்திரத்தை வாரி இறக்க ஆரம்பிச்சானா. இவனுடைய பக்தியை பார்த்த பெருமாள் என்ன பண்ணார், இவனுக்கு இந்த சமுத்திரம் தர வேண்டாம்னு சொல்லிட்டு தானே இந்த திருக்கடல் மலையில இங்க சயனிச்சுட்டானா. ஆக ஆசிரியனுக்காக பெருமாள் இங்க அவதரித்தார். அவனுடைய நிச்சய சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பத்தை வாங்கி கொள்வதற்காக, அவனுடைய உபச்சாரங்கள் எல்லாம் சுவீகரிப்பதற்காக பெருமாள் இங்க எழுந்துள்ளாராம். அப்படிதான் அவனுடைய பக்தி எப்படி இருக்கும், பெருமாளுடைய ஆசிரிய வாத்சல்யம் எவ்வளவு தூரத்துக்கு பரிமளிக்கிறதுன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியன் இக்கரையிலே திருப்பள்ளி தாமத்தை சமைத்து இச்செவ்வி மாறுவதற்கு முன்பே தான் போய் சாத்த வேணும் என்று நினைத்து கடல் வற்றினால் அல்லது ஆக நமக்கு இந்த பெருமாளை போய் சேவிச்சு பண்றதுக்கு இந்த ஜலம்தான் பிரதிபந்தமா இருக்கு. அதனால சரி, ஜலத்தை கடல் வற்றினால் அல்லது நமக்கு வழி போக ஒன்னா கடலை இறைக்க தொடங்கி அவன் கடலை இறைக்க தொடங்கினான். இவனுடைய ஆதராசயத்தை கண்டு கடற்கரையிலே இவன் நாக்கின திராடர்களுக்குள்ளே தரைக்கரை கடற்கரை இறக்க தொடங்க இவன் ஆதராசயத்தை கண்டு, யார் இந்த ஆசிரியனுடைய ஆதாரத்தை கண்டு கடற்கரையிலே இவன் நாக்கின திருவிளையாடலுக்கு இவன் என்ன பண்ணா, கடற்கரையில அந்த மாதிரி எம்பெருமான உருவம் பண்ணி வைக்கிறது, அதுக்கு புஷ்பத்தை சாத்துறது, இப்படியே பண்ண அந்த திருவிளையாடல்லாம் பார்த்தா அதுக்கு அந்த திருவிளையாடலுக்கு சூழலுக்குள்ளே தரைக்கடை கிடந்த இடமாயிட்டு திருக்கடல் இல்லை. அவன் எப்படி மனோபாவம் பண்ணி பெருமாளை அங்க மணலால இவன் தான் பெருமாள் சயனித்தின் பெருமாள் இவருக்கு அப்படி எல்லாம் சரி. ஏன்னா இது மண்ணால போனா ஆளை கரைச்சிடும். இப்படி எல்லாம் சரி சரி இது நமக்கு ஒத்து வராது. நாம இந்த ஜலம் தான் பிரதிபந்தமா இருக்கு, நாம பெருமாள் நிச்சயம் செய்யணும்னு அன்னைக்கு மண்ணலால பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு திருவாராதனை பண்ணி அது உபச்சாரங்கள் பண்ணா திருப்பி பெருமாள் அழிஞ்சு போடுற சொல்லிட்டு பார்த்தார் பெருமாள். சரி, இவனுடைய பக்தியை பார்த்து இவன் பண்ற உபச்சாரங்களா நாம் அவசியம் ஸ்வீகரிக்கணும் அப்படின்றத பெருமாள் திருக்கடல் மலையில எங்கிருந்து பரமபதத்துல இருக்கிற பெருமாள் இங்க எழுட்டார் அப்படின்னு சொல்ற. அதான் முன்னீர் மல்லை என்ன அமைந்திருக்க திருக்கடல் மல்லை இங்க. ஆனா அந்த திருக்கடல் முன்னீர் மல்லைன்னு சொல்ற. இதற்கு கீழ் விஷயனுக்கு பிரயோஜனம் என்னென்னில் மரக்கலமாகிறது. தீபாந்திர வஸ்துவை தீபாந்தரத்திலே கொண்டு தள்ளுமிரே. இந்த மரக்கலம்ன்றது கப்பல் இருக்க, கப்பல்னா என்ன எதுக்குனாக்கா எங்கேயோ இருக்கிற வஸ்துவை கொண்டு இங்க, அதாவது நமக்கு அது தீபாந்திரம், அந்த தீபாந்தரத்துல இருக்கு தீபாந்திரம். ஆக தீபாந்தரத்துல இருக்கிற வஸ்துவை தீபாந்தரத்திலே கொண்டு கொடுக்குமா போலே. தீபாந்தரம்னாக்க கண்ணு கிட்டையாவது இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கு. அத்த தீபாந்தர வஸ்துவை தீபாந்தரத்திலே கொண்டு தள்ளுமிரே. ஆக கப்பல்களுடைய காரியம் என்னன்னாக்கா எங்கேயோ இருக்கிற வஸ்துவை கொண்டு இங்க இருக்கிறவளுக்கு கொண்டு கொடுக்கும். அதே மாதிரி இது வங்கத்தாலே அப்படியே பரமபத நிலையான தன்னை லீலாவிதிலே கொடு புகட்டதாயிற்று ஆசிர வாத்சல்யம். அப்போ பெருமாளை கொண்டு தள்ளுறதுக்கு ஒரு கப்பல் வேணும் இல்லையோ, அது என்ன கப்பல் அப்படின்னா ஒரு வஸ்துக்களை கொண்டு வரதுக்கு எப்படி மரக்கலம் உபயோகப்படுத்துறதோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்லாம் சாய்கிறது இல்லையா. அந்த மாதிரி இங்க அந்த எம்பெருமானுடைய ஆசிர வாத்சல்யமே கப்பலா மாறி இருக்கான். அந்த கப்பல்ல எம்பெருமான் நமக்கு இங்க பரமபதத்தில் ஆசிர மகாமணி மகார்க்கமான மணி. இது என்னடா கொண்டுதுன்னா இதுக்கு மரக்கலஸ்தானியம் ஆசிர வாத்சல்யம்.
அந்த மரக்கலத்துல என்ன வந்ததுன்னா கருமாணிக்கம். எதிரா கருமாணிக்கம்னா கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னன்னு ஆச்சரியமான பாசுரங்கள். அது ஐசிங்கர் இதை உபன்யாசம் பண்ணி ஆகும். இந்த ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை ஐசிங்கர் மாலோடன் சந்தையில விஞ்ஞாபிச்சு இந்த மாதிரி விசேஷமா நடத்தணும். ஒரு ஆண்டு அந்த 600வது ஆண்டு ஐசிங்கர் பண்ண ஒரு உத்கிருஷ்டமான காரியங்கள் அதெல்லாம் பார்த்தா எப்படி நடந்ததுன்னு இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த அகோபிலத்துல 10 நாள் உற்சவம், ஆச்சரியமான உற்சவம். 600வது அது என்னென்ன ஏற்பாடுகள், என்னென்ன சிஷ்யருடைய கட்டுப்பாடு, சிஷ்யர்கள் மட்டும் இல்ல அபிமானிகள் எத்தனை பேர் வந்திருந்தா, எத்தனை பேர், அதெல்லாம் அந்த வீடியோ கூட இருக்கான்றது தெரியல. அப்படியெல்லாம் ஒரு ஆச்சரியமான வைபவம். அந்த போட்டோ எல்லாம் எங்க இருக்கு யாருக்கு தெரியும். அப்படி ஆனந்த ஆச்சரியமான ஒரு வைபவம் ஏற்பட்டது. அந்த வைபவத்தை அப்போ அந்த வைபவம் எந்த காரியம் எடுத்தாலும் சரி, ஐசிங்கர் ஒரு பெரிய காரியத்தை எடுத்து அதை முடிச்சு கொடுத்தான்னாக்க உடனே கையாறு பெருமானிக்கு பெருமானிக்கமே என்னென்று பொய்யே கைமை சொல்லி புறமேயார் மெய்யே பெற்றொழிந்தேன் இதுவாய்க்குன்னு காப்பாரார் அப்படின்னு அந்த தாய்க்கு அழகா ஒரு அழகு. அதாவது கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமேயாடி மெய்யே புட்டொழிந்தேன் மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார். ஐயோ கணவிரான் நிறையோ இனி போனாதே. பெருமாளை செவிக்கணும். இந்த காரியத்தை பெருமாளுக்காக செய்யணும், இந்த பெருமாளுக்காக செய்யணும். நான் ஏதோ நான் அசக்தனானவன் என்னால் முடியுமான்னா, ஆனா மாத்திரம் பெருசா ஆசைப்பட்டேன். கருமாணிக்கமே என்னென்று கையார் சக்கரத்து கருமாணிக்கமே என்னென்று பொய்யே கைமை சொல்லி நான் அசக்தன் அகிஞ்சனன், அதனாலதான் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்டவன் நான் இத்த பண்ணணும், நான் அத்தை பண்ணணும், நான் இத்த பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் பண்ணணும்னா அது பொய் தானே. எம்பெருமானுக்கு கையார் சக்கரத்து கருமாணிக்கமே என்னன்னு பெருமாளை சேவிக்காத விமுகரா இருப்பவன் அவனை அவன் கருமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கையார் சக்கரத்தன் அப்படின்னா சொன்னான் பொய்யே. ஆனா பெருமாள் நிச்சயமா ஒரு நாள் வந்துட்டார், அவனுக்கு சேவை சாதிச்சுட்டார். பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி. அதனால இப்படி எல்லாம் நான் பாதிச்சுட்டு இருந்தேன். பெருமாள் இன்னைக்கு அந்த உற்சவத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டார். விதிவாய் மெய்யே பட்டு விழுந்தேன். இன்னைக்கு அந்த பெருமான் சங்கல்பத்தினால இந்த ஆச்சரியமான வைபவங்கள்லாம் மாலோகனுக்கு நடக்கிறது. விதிவாய்க்கின்று காப்பாரார். இதை யாரால் தான் தடுக்க முடியும்? யாராலுமே தடுக்க முடியாது. ஆக அவனுடைய பிரபாவத்தினால வாஸ்தவமா மாலோகனுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால ஆச்சரியங்கள்லாம் நடந்தது. அந்த ஆச்சரியங்கள்லாம் பூர்ணமா ஐசிங்கரை அனுபவிச்சு நாமும் அனுபவிச்சோம். அப்படிப்பட்ட கையார் சக்கரத்து கருமாணிக்கமே என்ன. அதனால கருமாணிக்கம் யாரு? எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? கருமாணிக்கம், உயர்ந்த வஸ்து. அப்படிப்பட்ட இந்த உயர்ந்தமான வஸ்துக்கு தான் பெரிய ஆழ்வார் மாணிக்கம் கட்டி வைரம். எப்படி ஒரு ஸ்திரீகள் நெத்தி பொட்டுல இருந்து ஆரம்பிச்சு கால் நகங்கள் கை நகங்கள் அந்த புடவைக்கு மேட்சா பண்ணிப்பாலோ அந்த மாதிரி இவன் கருமாணிக்கம். மாணிக்க தொட்டில் தானே பண்ணணும். மாணிக்கம் கட்டி வைரம் இலை கட்டி இவனா இது ஆவரண சர்வாபரண பூஷித்தியா பிராட்டி எப்படி இருக்காளோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவன் மகுடங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருப்பான். இவனுடைய சேவாயுதத்தோட வைரத்தோட திருவேங்கடம் எப்படி தொழிகிறார். பல திருவாபரணங்கள் அவனுக்கு இருக்கிற விபூதி லோகத்துல யாருக்குமே இருக்காது. அப்படிப்பட்ட அவனுக்கு அந்த வைரம் இடை கட்டி, அதனால அவனுக்கு ஏத்த மாதிரி ஆபரணங்கள். அவன் கருமாணிக்கம், எல்லாராலையும் அனுபவிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட கருமாணிக்கம் அவன் தான் மாமன். அது பெரிய திருமொழியும் அனுபவிக்கிறார். கருமணி பூண்டு வெண்ணாகனைத்து காரிமேலேற்றம் தாழ்ந்துலாவும் ஒரு மணியதை எண்ணுள்ளம் தள்ள ஓரிரவு உறங்காதிருப்பேன். திருமணி வானர் உச்சி வைத்த பேருளாளன் பெருமை பேசி திருமணி வானவர் உச்சி வைத்த பேரொருளாளன். அவன் எப்படிப்பட்ட தெரியுமா? வானவர் உச்சி வைத்த பெருமணி.
யாரு? பேரொருளாளன். பேரொருளாளன் யாரு? தேவப்பெருமாள். பேரொருளாளன் பெருமை எப்படி யாருன்னா, நித்திய சூரிகள்லாம் அவனுடைய பெருமையை பத்தி பேசுறாளாம். அவன் எப்படிப்பட்டவனா? பெருமணி, எல்லோருடைய உள்ளத்தையும் கவர்ந்தவன். அப்படிப்பட்டவன் குருமணி நீர் கொழுப்பொருவின் குறுங்குடுக்கே என்னை உய்த்துடுவின். அந்த திருக்குடி பாசுரத்துல அப்பேற்பட்டவனை போய் என்ன போய் அவங்ககிட்ட என்ன சேர்த்து விடுன்னு சொல்லி நாயிகா பாவத்துல சொல்றாவோ. அப்படி எம்பெருமான் கிட்ட அவ்வளவு காதல் கொண்டு ஆழ்வார்கள். அவனை வர்ணிக்கும் பொழுது மாமணி, கருமாமணி, பெருமணி இப்படி எல்லாம் கூப்பிடுறா. அப்படிப்பட்ட மணி சுபாவத்தை உடையவன். கையார் சக்கரத்தின் கருமாணிக்குமே என்றும் வானவர் உச்சி வைத்த பெருமணி என்றும் சொல்லுகிற மாணிக்கத்தையிலே கொடு வந்து தள்ளிற்று மரக்கலம். எப்பேற்பட்ட மணி? மாமணி. லோகத்துல கப்பல்கள்லாம் சாதாரண இந்த பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து தருது. ஆனா இந்த ஆசிர வாத்சல்யம்ன்ற கப்பல் இருக்க, அது பரமபதத்துல இருக்கக்கூடிய ஜீவாந்தரத்துல இருக்கக்கூடியதான பெருமணிய நமக்கு இங்க வந்து கொண்டு வந்து தள்ளிட்டு வந்து கொள்வார். இந்த கடற்கடல என்ன ஆகும் அப்படி சொன்னா, அது கடற்கடலை கொண்டு அது என்ன பண்ண மரக்கலாம் கொண்டு வந்து தள்ளிட்டு போடும். அது அதுக்கு மேல தெரியாது. உயர்ந்த வஸ்து அத வந்து கடல் விஸ்தீர்ணமா இருக்கும். அது எப்போ வரும் ஏது வரும் அங்க மனுஷாலா கிடையாது. அதனால அது கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடும். இப்ப பத்தி பேச வேண்டாம். இப்ப யாரா இருந்தா கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். யாருமே இல்லைன்னா அதுக்காக போலீஸ் எல்லாம் போட்டிருப்பான், எல்லாம் பண்ணிருப்பான். ஒரு காலத்துல இப்படி பரந்த காலத்துல அது வியாபாரம் போயிட்டே இருக்கும். அது யாரும் அதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அந்த உயர்ந்த வஸ்து கூட கேட்பாருட்டு கிடைக்கும் எங்க? கடற்கரையில. அந்த மாதிரி இந்த பெருமாள் இந்த மாணிக்கமானது கொண்டு வந்து கடற்கரையில போட்டுருக்கு. உயர்ந்த வஸ்து இது. எப்படின்னா இந்த கிழிச்சேரையில வச்சு காப்பாற்ற வேண்டிய வஸ்து இது. அப்படிப்பட்ட வஸ்து எல்லோருக்கும் பார்வையில இதனுடைய பெருமையை அறியாது. அப்படியே வெறும் தரையில கடந்துதான். அதான் சாய்கிறார். மாணிக்கத்தை வந்து உந்து கொள்வாரற்று இருக்க கடற்கரையிலே வந்து தள்ளி கிடைக்கிறபடி. இது யாராலும் வந்தா வாங்கிட்டா கூடாது. நம்ம கடமை அங்க தீபாந்தரத்துல நீங்க கொண்டு தள்ள வேண்டியது. தள்ளியாச்சு. இது அங்க கேட்பாரற்று கிடக்கிறது. அப்படி கேட்பாரற்று இருக்கு. அப்படி வியாபாரமானதை கொண்டு தள்ளிடுவாளாம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம்? அதை கொண்டு வந்து நகரத்துல கொண்டு விற்பாளாம். அதுக்கு வியாபாரம் இருப்பாள் இல்லையா? அத அங்க வந்து நகரத்துக்கு போனாதான் இதனுடைய மதிப்பே தெரியும். கடற்கரையில இருக்கிற மட்டும் அதுக்கு மதிப்பு கிடையாது. கடற்கரையில அது கேட்பாரற்று கிடந்தது. அத கொண்டு நகரத்துல போன உடனே அதுக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சான். சாய்க்கிற மாணிக்கத்தின் சீர்மை அறிந்து கிழிச்சீரையிலே இட்டு ஆளுமா போலே சூரிய போக்கியமான வஸ்து கடற்கரையிலே வந்து கிடைக்கிறது என்று வாசி அறிந்து பேணுவாரற்று இருக்க செய்தேகிடீர் கண் வளர்ந்தழுகிறது. இது எப்படிப்பட்ட வஸ்து? எங்க திருக்கடல்மல்ல தனிச்சுட்டு இருக்காரு இந்த பெருமாள். உயர்ந்த மாணிக்கம். அந்த மாணிக்கத்தை என்னுடைய போகியதையும் தெரியாது, அதனுடைய சீர்மையும் தெரியாது. இதை நாம் வந்து ஒரு கீழ்ச்சீரையில வச்சு பத்திரமா அத்த ஒரு ரத்ன பேட்டிகையில வச்சு காப்பாற்ற வேண்டிய வஸ்து கேட்பாரற்று இங்க கிடைக்கிறது. இதனுடைய பெருமை தெரியாத பேணுவாரற்று எங்க கிழிச்சிறையிட்டு ஆளுமா போல சூரிய போக்கியமான நித்திய சூரியர்கள்லாம் அனுபவிக்கக்கூடியதான அந்த வஸ்து கடற்க சதா பசந்தி சூரியா. அப்படிப்பட்ட வஸ்து இங்க யாருமே சேவிக்க முடியாத திருக்கடல் மலையில சயனிச்சுட்டு இருக்கார வாசி இருந்து பேணுவார் அற்று இருக்க செய்து. பேணுவார்னா அனுபவிச்சு கிட்ட வந்து அனுபவிச்சு சேவிக்கக்கூடியவா கிடையாது. கண் வளர்ந்தல்கிறது திருக்கடல் மல்லையிலே கிட்டினாலும் பிரயோஜனத்தை கொடுப்போமதே ஒழிய தன்னை ஆசைப்படுவார் இல்லையே. அப்படி வந்து சேவிச்சாலும் இவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய சேவையை கொடுத்துப்பார். அது ஆசையோடய வேண்டாம். ஏதோ வந்திருக்க, ஏதோ நீங்க படுத்திருக்க இவ்வளவு பெருசா, இந்த சிற்பங்கள்லாம் திருக்கடல் நல்ல எப்படி பிரசித்தமோ அந்த மாதிரி இருக்க அப்படின்னா அதை அழகை கணிச்சுட்டு போவார். அப்படி போறவாளுக்கும் அனுகிரகம் பண்ணிடுவார். அவர் வந்து இந்த பெருமாள் இப்படி அழகா படுத்துட்டு இருக்க, இப்படி பெரிய மாணிக்கம் இருக்க, இந்த மாமணியானது இப்படி சமுதிரத்துல படுத்துட்டு இருக்க,
இந்த படுத்துட்டு இருக்கிறத பேணுவார் இல்லாத படுத்துட்டு இருக்க அத வந்து யாராவது கிட்டினால், அப்படி பேணுவார் இருந்தா யாராவது கிட்டினால் கூட அவ பார்த்த உடனே அவளுக்கு அனுகிரகத்தை பண்ணிடுற. பிரயோஜனத்தை கொடுப்போமதே ஒழிய தன்னை ஆசைப்படுவார் இல்லையே. அவளை அப்படி வந்து உயர்ந்த வஸ்துவாச்சே, ஆஹா இது அப்படி அனுபவிக்கணுமே, இப்படி எம்பெருமான் இருக்காருன்றது அப்படி ஆசைப்படவா கிடையாது. முன்னீர் மல்லையாய் மகார்க்கமான ஜீவாந்தர சரக்கு ஜீவாந்தரத்திலே வந்து விளையுணாதே போக சோம்பாதே கடற்கரையிலே கிடைக்கிறபடி. ஆக அங்க தீபாந்தரத்துல இருந்து இந்த தீபாந்தரத்துக்கு வந்து இங்க விலை போகாத படுத்துட்டு இந்த முன்னீர் கடல் மல்ல. அப்படிப்பட்ட கணக்குள்ள எம்பெருமானுடைய அவசிய அவருடைய சயனத்தை இங்க வர்ணிக்கிறார். கடற்கரையிலே கிடைக்கிறபடி அனந்த சாயிகிரீர் அவனை விட்டு ஆசிரியருக்காக கடற்கரையிலே தரைகளை கிடைக்கிறான். அப்படிப்பட்ட அனந்த சாயி அங்க யாரு பரம ஆயுஷேஷன்ல இருந்த பெருமாள் அவனை விட்டு யாரு பரவத்தை ஆயுஷேஷனை விட்டு இங்க பெருமாள் ஆசிரியனுக்காக கடற்கரையில தரையில வந்து கிடக்கிறார். இப்படி நித்திய அனபாயினியான பிராட்டியையும் விட்டுக்கிறீர் ஓர் ஆசிரியனுக்காக தனியே வந்து கிடைக்கிறது. நித்திய ஸ்ரீரநாயினி ஒரு நாளும் பிரியாத அப்படிப்பட்ட பிராட்டி இருக்கக்கூடியவன் அவளையும் விட்டு ஆசிரியனுக்காக இங்க வந்து பயணித்து இருக்கார். இவ்விசேஷங்களாலே அவன் சீர்மை அறிந்து பேணுவார் இல்லை என்று தேசத்தினுடைய தன்மையை சொல்லுகிறது. வாஸ்தவமே இன்னைக்கு திருக்கடல் மலையில போறதுக்கு சௌகரியங்கள் அப்படிலாம் இருக்கு. அந்த அவ்வளவு பெரிய சமுதிரத்துல இருந்த பெருமாளை அந்த இடத்துல யாரும் போய் தெரிவிக்கல. ஆழ்வார் அவதரித்து அங்க ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணா. அப்படிப்பட்ட சேவிக்கிறது கூட மனுஷா இல்லாத இருந்தது. அப்படி பேணுவார் இல்லை என்று இந்த விசேஷங்களாலே எந்த விசேஷங்களாலே அங்க பரமத்துல இருந்து உயர்ந்த வஸ்துவான பெருமாணிக்கமான மாமணியானது இங்க அவனுடைய வாத்சல்யத்தான மறக்கலத்தினாலே தீபாந்தரத்திலிருந்து பரமபதத்துல இருந்து இங்க கொண்டு தள்ளினாங்க இல்லையா, அந்த தள்ளின இடத்துல கூட அவனை சேவிக்கிறதுக்கு மனுஷா இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படி சாய்கிறார். அவனுடைய இந்த தேசத்தை அவனுடைய தீர்மையும் சொல்றாரு. இங்க ஆசிரியன் இருந்த விடத்தே வந்து முகங்காட்டும் வத்தலன் திடீர் என் ஆற்றாமைக்கு முகங்காட்டாது ஒழிகிறான். இப்படி பெருமாளே அங்கிருந்து பரமபதத்துல இருந்து இங்க வந்து எனக்கு சேவை சாதிக்கிறானே, இந்த சேவை சாதிக்கிறவன் எனக்கு ஆசிரியருக்காக சேவை சாதிக்கிறவன் என்னுடைய ஆற்றாமை, அவனுடைய பக்தி, என்னுடைய ஆறாத காதல் இருக்க அதுக்கு பூர்ணமா அனுபவிச்சேன். ஆனா தொடர்ந்து அனுபவிக்கலையே, நடுநடுவில் விசித்து ஏற்பட்டு போயிடுத. அந்த விசித்து ஏற்பட்டதுனால அதையும் தாங்க முடியல என்னால. எனக்கு இன்னும் தெரிவிக்கணும் சொன்னா இந்த ஆற்றாமையை அவன் வந்து இன்னும் பூர்ணமா பண்ணி வைக்கலையே அப்படின்னு சொல்கிறார். முதல் கட்சியூராய் கீழ் சொன்ன திருப்பதிகளை இங்கே சொன்னார் ஆகிலும் பிரயோஜன பேதத்தாலே புனருக்கு தோஷம் இல்லை. ஐசிங்கர் அடிக்கடி சாய்ச்சாகும். ஒரு நல்ல விஷயத்தை தான் எழுதும்போது கூட ஏதாவது வியாசங்களோ ஏதாவது எழுதும்போதோ அதை புரியும்படியாக பலதரம் எழுதியாகும். அதை கிடைச்சிட்டு இப்படி நான் எழுதுவது அடிக்கடி எழுதுவது எதுக்காகனாக்கா இதை வந்து நான் தான் மனசுல படிக்கிறதுக்காக எழுதுறேன். இதை புனருக்கு தோஷம் கிடையாது. ஆனா சாஸ்திர விஷயங்களை அடிக்கடி சொல்லுவது அந்த புனருக்கு தோஷத்தை சேராது அப்படின்னு சாதிச்சாகும். அந்த மாதிரி கீழே வந்து மதில் கட்சி ஊரகத்தாய் அப்படின்லாம் சொன்னார். திருப்பி இங்க மதில் கட்சி ஊராயின்னு சாய்கிற ஏன்னா கீழே தான் ஏற்கனவே சொல்லியாச்சா, திருப்பி இங்க ஏன் சொல்ற? அப்போ புனருக்கு தோஷம் இல்லையா அப்படின்னு சொன்னா பிரயோஜன பேதத்தாலே புனருக்கு தோஷம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அவசரத்துல இப்போ எம்பெருமான சேவிக்கிறோம். இன்னைக்கு ஒரு திருக்கோலத்தை சேவிக்கிறோம், நாளைக்கு ஒரு திருக்கோலத்தை சேவிக்கிறோம். அது என்ன நேற்று சேவிச்ச பெருமாள் தான் இன்னைக்கு சேவிக்கிறது அப்படின்னு இருக்கா? கிடையாது. ஆக அந்த மாதிரி அவனுடைய அனுபவமோ அவங்கிட்ட பிரார்த்திக்கிறதான ஒரு அபேட்சையோ அதெல்லாம் வந்து பிரயோஜன பேதங்கள் அடிக்கடி மாறுபடும். அப்படிப்பட்ட அந்த பிரயோஜன பேதத்தினால அந்த அன்னைக்கு சொன்னது மதில் கட்சி ஊரகத்தான் சொன்னோம், இன்னைக்கு மதில் கட்சி ஊராயின்னு சொன்னோம். ஆனால் பிரயோஜன பேதங்கள் இருக்கு. திருக்கடல் மல்லை போல பேணுவாரற்று இருக்க என்றே
இவ்விஷயத்தினுடைய சீர்மை இருந்து சில தார்மிகர் மதிலிட்டு நோக்க பெற்றோமிரே என்கிறார். அங்க பெருமாள் திருக்கடல் மலையில ஒரு பாதுகாப்பு கிடையாது, உயர்ந்த மாணிக்கம். அதை கீழ்ச்சிறையில இட்டு பாதுகாக்கணும் கேட்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த வசு யாருமே கேட்பாரற்று இப்படி கலந்ததுன்னா அதுக்கு ஆபத்து வராதா? அதனால சில தார்மீகர்கள் ஆச்சு, யாருமே அதனுடைய தன்மையை அறியாம அவ போயிட்டு இருந்தா. அவளுக்கும் முகம் கொடுத்து பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அதுல பரமேகாந்தா இருக்கிற சில தார்மீகர்கள் என்ன பண்ண தெரியுமா, இப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்து இங்க திருக்கடல் மலையில இப்படி இருக்க, சரி நாம இங்க ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த வஸ்துவை இதே மாதிரி வஸ்துவை எடுத்துட்டு போய் நாம அதுக்கு மதில் கட்டி அதை ரட்சிச்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்க போனார், காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார் பெருமாளை. காஞ்சிபுரத்தை பெருமாளை வச்சு அங்க அவருக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தார். எங்க எப்படி ஸ்ரீரங்கத்துல சப்த பிரகாரங்கள் இருக்கோ அந்த மாதிரி பெரிய மதில் சுவர்லாம் கட்டி இங்க பெருமாளை ஆராதிச்சார். கீழ் சொன்ன திருப்பதில இங்கே சொன்னாராகிலும் பிரயோஜன பேரத்தாலே புனருக்கு தோஷமில்லை, திருக்கடல் மல்லை போல பேணுவார் என்று இருக்கை அன்றியே. திருக்கடல் மலையில எல்லாமேதான் இப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவனுடைய சில ஹலோ சில வஸ்துக்கள் உயர்ந்த வஸ்து அது அலட்சியமா இருந்ததுனாக்க அதனுடைய பெருமையை தெரியலன்னு அர்த்தம். பெருமையை தெரிஞ்சவா உடனே அதை ஜாகிரதையா பாதுகாத்து வைப்பா. அந்த மாதிரி இவ்விஷயத்தினுடைய சீர்மையை அறிந்து சில தார்மீகர்கள் மதிலிட்டு நோக்க பெற்றோர்களே. அதனால சில திருக்கடல் போல இல்லாத இங்க சில தார்மீகர்கள் என்ன பண்ணா, இப்படிப்பட்ட பெருமணியை மாமணியை நாம் இழக்கக்கூடாது, அதனால அதுக்கு மதிலிட்டு நோக்க பெற்றோமே, அதுக்கு மதில் விட்டு அதுக்கு சுரட்சமாக அது இங்க எழுந்துட பண்ணிருக்கோமே, எழுந்துட பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணான். அங்கு இழவை பற்ற கூப்பிட்டார், இங்கு பரிகிறார். அங்க என்ன பண்ணார், முன்னீர் மலையாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா, முன்னீர் மல்லையான்னு சொன்னார். இந்த முன்னீர் மலையானா அது பிரதேசமே அடிச்சு போட்டா கூட யாரும் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல அப்படிப்பட்ட பிரதேசத்துல ஐயோ இது யாருமே இல்ல பாத்தியா, இந்த கேள்பாட்டு இருக்க இந்த வஸ்துவை அனுபவித்து மனுஷா இல்ல பாத்தியா அப்படின்னு அதனுடைய நிலை பரிதாபமான நிலையை பார்த்து அங்கு எங்கு திருக்கடல் மல்லையிலே அங்கு இழவை பற்ற கூப்பிட்டார். அங்க இழவைன்னா இப்படி ஒரு பெரிய பெருமலை, அந்த எவ்வளவு பெருமலைன்னு சொல்ற மாதிரி அழகா பெருமாள் ஆச்சரியமா எழுதிருக்க சைன கோலத்துல. அந்த பெருமாளை யாரும் ரட்சணம் இல்லாத பொது கடற்கரையில எழுதிருக்கார, இவருக்கு யாருமே பரிவாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவருடைய அது உதாசீனம் அதான் யாருமே அங்க போய் தெரிவிக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட நிலையை பார்த்து அந்த இடவுக்காக இது பண்ணார். இங்க என்ன பண்ணார், அங்க எப்படி ஆழ்வார் பெரிய ஆழ்வார் எம்பெருமானுக்கு எந்த மாதிரி அவசியம் வரக்கூடாது அப்படின்னு பல்லாண்டு படினாரோ அந்த மாதிரி சில தார்மீகர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்து இது கேட்பாரற்று கிடைக்கிறது, அதுக்காக இங்க மதில் கட்சி பண்ணாலே இந்த அவங்க ரட்சணத்துக்காக இந்த மதில் சுவரெல்லாம் அமைச்சு இப்படி பெருமாளை போத்துறாலே, அதனால இங்க பரிகிறார் அப்படின்னாக்கா ஆஹா நல்ல தார்மீகர்கள் இந்த ஊர்ல இப்படிப்பட்ட அங்க போய் பெருமாளுடைய உயர்ந்த வஸ்து என்ன, அவன் எங்கிருந்து எங்க வந்திருக்கான், யாரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான், ஆசிரிய வாத்சல்யத்துக்காக வந்திருக்கான், அவனை ரட்சணம் பண்ணாத இப்படி இருக்காளே யாருமே லட்சியம் பண்ணலையே அப்ப இங்க. ஆனா அப்படிப்பட்ட பெருமாளை இங்க கொண்டு வந்து இப்படி ரட்சணம் பண்ணி இருந்த ஸ்தானத்துல வச்சு எல்லாரும் அனுபவிக்கிறாளே அப்படின்னு இங்க பரிகிறார். அதனால அங்கு இழவை பற்ற கூப்பிட்டார், இங்கு பரிகிறார் மதிக்கட்சியூராய் முன்னீர் கடல் மல்லையான்னு சொன்னாங்க. இங்க மதில் கட்சி ஊராய் அந்த மதில் சப்தத்தை போட்டு ஓஹோ ரொம்ப சுரட்சமான பிரதேசத்துல வளர்கிறவனே அப்படின்னு கூட. இழவிலும் அத்தலைக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று பரிய வேண்டும்படியே சொருபம் இருப்பது. அங்க இழவை பற்றி கூப்பிட்டான்னு சொன்னார். இழவை பற்றினா அங்கேயும் அதே பரிகாரம் தான். ஐயோ இப்படி இருக்கிற எம்பெருமான அந்த அவனுடைய பரிதாப நிலையை கண்டு பெருமாள் அது ஏளனம் பண்ணல, அப்படிப்பட்ட பெருமாளை இப்படி பாதுகாக்காத வச்சுட்டு இருக்காளே அப்படின்னு அங்கேயும் பரிவுதான். அது அந்த இழவுன்றது
இழவு வீட்டுல இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றான். அது அப்படி கிடையாது. இங்க இழவுன்ற சப்தம் என்னன்னாக்க அங்கேயும் பெருமாள் மேல ஒரு பரிவு இருக்கிறதோடு தான் ஐயோ பெருமாள் யாருமே சேவிக்கலையே, யாருமே கேட்காது இருப்பாரு, இப்படி இருக்காரு. அதனால சில சமயத்துல இந்த உற்சவாதிகள்லாம் இந்த கோவில்ல உற்சவாதிகள்லாம் பண்ணச்சு உற்சவர் மூலஸ்தானத்துல இருந்து எழுந்தருளி தனியா ஒரு மண்டபத்துல எழுந்திருப்பான். அந்த மண்டபத்துல பெருமாள் மண்டபம் தான் எழுந்திருக்காரு அப்படின்னு பண்ண மாட்டான். உடனே மேல் விதானங்கள்லாம் கட்டுவான். பெருமாள் மேல் விதானம் இல்லாம எழக்கூடாது அப்படின்லாம் ஒரு வைபவம். அந்த ஒரு விதானம் இல்லைன்னாக்க என்ன வேண்டியிருக்கு, பெருமாள் யாருக்கு முன்னாடி ஏழை பண்றது, மேல் விதானமே கட்டளை இருந்தோம் அப்படின்னு அந்த சண்டை போடுவான். அப்படி அவ்வளவு பரிவு. அந்த மாதிரி இங்க பெருமாள் திருக்கடல் மலையில இப்படி ஒரு இதுவா எழுதிருக்காரு, யாருமே கேட்பாரு எழுதிருக்காருன்னு அந்த இழவும் அது பரிவாதான் அமையும். அத்தலைக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று பரிய வெடிமென்று இருப்பது சொரூபம் இருப்பது. ஆக ஆசிரியர்களுடைய ஒரு மனோபாவ சொரூபம் எப்படிறானாக்க பெருமாளுக்கு அவதி எதுவும் வரக்கூடாது அப்படின்றது எந்த நிலையிலும் பரிவுதான் இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது. அத்தவா பிரதிகூலர் கிட்டாமைக்கும் இட்டமதிலாய் இருந்தது. அங்க அவ்வளவு பரந்த வெளியில இருக்குச்சே, ஏதாவது ஆபத்து வரப்போறதே, அந்த ஆபத்து வராத பிரதிகூலர்கள்லாம் நெருங்கக்கூடாத அளவுக்கு இங்க மதில் சுவர் கற்றிருக்கலையோ. அத்தவா பிரதிகூலர் கிட்டாமைக்கு இட்டமதிலாய் இருந்தது என்கிறார் என்னவுமா. ஆக பிரதிகூலர்கள் கூட இங்க நெருங்க முடியாது இருக்கு அப்படின்றது அதான் அந்த பரிவுங்க. மல்லையாய் மதில் கட்சியூராய் ஒரு துறையிலே இறங்கினது. எந்த வஸ்துவா இருந்தாலும் சமுத்திரத்துல இருந்து அது இருந்தா அங்கேயே விலையாகாது. அது அங்கேருந்து நகரத்துக்கு கொண்டு வந்தாதான் விலையாகும். அதுதான் இங்க சாய்க்கிறார். ஒரு துறையிலே இறங்கினது பரமபதத்திலேருந்து தீபாந்தரத்திலேருந்து தீபாந்தரத்துல இறங்கிது. தீபாந்தரம் எது? பரமபதம். இன்னொரு தீபாந்தரம் திருக்கடல் மெல்ல. இங்க பெருமாள் இறங்கினார். துறையிலே இறங்கி ஒரு நகரத்திலேயே விலை பெறுவது. அப்படிப்பட்ட துறைமுகத்தில் இருக்கிற வஸ்துவானது எங்க நகரத்துக்கு வந்துதான் விலை போகும். அதுக்கு மதிப்பு, அதனுடைய வஸ்துனுடைய மதிப்பு தெரியும். அந்த மாதிரி திருக்கடல் மெல்ல பெருமாள் காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே நிச்சய அனுபவம். வேத கோஷ்டி 300 நாள் உற்சவம். எப்படி மகான்கள் பரமேகாந்திகள் அனுபவிக்கிற பெருமாள், வைதிக பெருமாள், பாஷிகார தந்த பெருமாள், சுவாமி தேசின தந்த பெருமாள், இப்படி எல்லாம் சம்பிரதாயத்துக்காக மனுஷால வளர்த்த பெருமாள் வைதிக பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் வயதிலே காஞ்சிபுரத்தை விலை பெற்றபடி அதான் அப்படியே திருக்கடல் துறையிலே இறங்கி காஞ்சிபுரத்திலே விலை பெற்றபடி அத்தனை சௌகுமாரத்தை பார்த்து பரிகையும் தன்மையை பார்த்து கிளாய்க்கும் இரண்டும் ஆத்ம தர்மமே. ஆக அங்க எம்பெருமான் தனிமையில இருந்த யாருமே சேவிக்கலையே பாத்தியா இந்த உயர்ந்த வஸ்துவ அப்படின்றது. அதுவும் இந்த ஒரு ஆத்ம தர்மம். ஐயோ இப்படி பெருமாள் இருக்கார, யாருமே சேவிக்கலையே, யாருமே அனுபவம் கிடையாதா, இப்படி இருக்கே அப்படின்னு அதுவும் ஒரு பரிவா. இங்க பெருமாள் கம்பீரமா எழுதி எல்லாருக்கும் அந்த உயர்நலம் உடையவன் அப்படின்ற மாதிரி அந்த செருக்கோட பெருமாள் எழுதுகிற திருமணி அழகு இருக்க கம்பீரமா எழுதிருப்பார் பெருமாள். அந்த திருவாயூர் திருச்சங்கமும் அவன் நிக்கிற நிலையும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அத்விதீயமான பெருமாள். அந்த பெருமாள் அவனுடைய சௌகுமாரத்தை பார்த்து பரிகையும். ஆக ரெண்டுமே ஆத்ம தர்மம் தான். அதனால அங்க பெருமாள் எடுக்கிற பார்த்து பெருமாள் அந்த இழவைன்னு சொல்றதுனால அந்த பரிவுன்றது ரெண்டு பேரும் பெருமாளை பார்த்து யோ இப்ப இருக்கார அப்படின்றதும், ஆஹா ஆச்சரியமா கம்பீரமா இருக்கார பெருமாள் அப்படின்றதும் ரெண்டுமே ஆத்ம தர்மம் தான் இந்த ஜீவனை பொறுத்த மட்டும். ஆக மதில் கட்சியூராய் பேராய் ஆசிரியனை கிட்டுமோ வென்று அவசர பிரதீட்சனாய் இருக்கிறபடியே கீழே சொல்லிட்டு அந்த இப்படி திருக்கடல் முன்னீர் மல்லையாயம் திருக்கட்சி ஊரா என்ற ரீதியில எம்பெருமான் சேவை சாதித்தார். எதுக்காக? ஆசிரியர்களுக்காக அப்படிப்பட்ட ஆசிரியருக்காக வந்த பெருமாள் உடனே என்ன பண்ணார்? ஆசிரியருக்கு மட்டுமா பண்ணார்? அவர் அதுக்கு மட்டும் இல்ல, திருமாலிருஞ்சோலை மலையேன் என்ன சொல்ற ஆசிரியரை கிட்டுமோ என்று அவசர பிரதீட்சனாய் இருக்கிறபடியே கீழே சொல்லிட்டு
இப்ப பேராய் சொன்னது என்ன அப்படின்னா, இங்கு திருமாலிருஞ்சோலை மலை என்னேன் என்ன திருமால் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான். ஆச்சரியமான பாத்திரம். திருமாலிருஞ்சோலை மலை என்னேன் என்ன திருமால் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான். குருமாமணி இந்து குணல் புண்ணி தென்பார் திருமாலுடன் தென்னுடன் தென் திருப்பேரே. அதுக்கு மேல பேரே உரைகின்ற பிராணின் வந்து பேரே நின்று நிறைய புகுந்தான். இந்த அரிசிங்கர் அடிக்கடி சாய்ச்சாகம் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதுன்னு சொல்லி, இந்த ஆதிப்பிரான் பெருமாள் அங்க திருநெல்வேலியில இறங்கினா திருச்செந்தூருக்கு தான் நிறைய பஸ் போகும். அந்த ஆழ்வார் திருநெல்வேலி தான் அந்த பஸ் போகும். அப்போ அந்த பாசத்தை கொண்டு நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதுன்னு ஆழ்வாரே இப்படிப்பட்ட அந்த காலத்துல புலம்பினாராம். இப்படி ஒரு பிரசித்தமான எழுதிருக்கார். இந்த பெருமாள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க நின்ற குலத்தை சேவை சாதிக்கிறார். அவன் நின்று இருக்கான். எதுக்கு ஆசிரியர்கள் வந்து சேவிக்க மாட்டாளா, தன்னை அடைய மாட்டாளான்றது. நிற்க மற்ற தெய்வம் நாடுது. இந்த ஊர் வழியா போற பஸ் எல்லாம் போய் எங்க போய் விழுதுன்னா திருச்செந்தூர்ல போய் விழுது. அப்படி அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை அறியாத சில பேர் என்ன பண்ணா, நான் போனேன், இந்த பெருமாளுடைய வைபவமே தெரியாத ஒருத்தன், பெருமாளே சேவிச்சது இல்லை. அவன் என்ன பண்ணா, நான் வந்து இந்த திருச்செந்தூர் போச்சே வழியில ஆழ்வார்த்தினர் பெருமாள் வழியா தான் போனேன், அங்கே என் கண்ணில் தென்பட்டது அப்படின்னு அந்த ஆழ்வார்த்தினர் பேரை சொல்லிட்டான். அந்த ஆழ்வார்த்தினர் அவன் போறதேனோ திருச்செந்தூர் தான். ஆனா அவன் வாயால ஆழ்வார்த்தினர்னு பேரை சொன்னதுனால, திருநெறின்னு சொன்னதுனால அந்த ஒரு அவனுக்கு ஒரு இது பெருமாள் இதுதான் எதிர்பார்க்கிற மடிமாங்காயிட்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்துதான் அவளே இதை ஒத்துக்கிறான். அதனால ஒரு வியாஜத்தை அபேட்சிச்சுதான், வியாஜத்தை எதிர்பார்த்துதான் பெருமாள் ஒவ்வொருத்தனுக்கும் அனுகிரகம் பண்றதே. அவனுக்கு இயற்கையா இருந்தால் கூட நிர்கயத்துக்குமாக பண்ணவே மாட்டான். நிர்கயத்துக்கும் சொல்லிட்டு இருக்கலாமே தவிர சாபேட்சமாக தான். திருமாலிருஞ்சோலை மலை என்னேன் என்ன, அவன் பெருமாள் வந்து புகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் திருமாலிருஞ்சோலை மலை என்னேன் என்ன. நான் திருமாலிருஞ்சோலை, நான் எனக்கு அங்கெல்லாம் பெருமாள் செய்யணும்னு எண்ணமே கிடையாது. ஆனா அந்த திருமாலிருஞ்சோலை மலைன்னு ஒரே தான் சொன்னேன். பெருமாள் என் நெஞ்சிலே வந்து புகணுட்டான். அதனால இவனுடைய அதாவது எம்பெருமானை சேவிக்க கூடாதுன்ற ஒரு விமுகன், இவன் விமுகன், எம்பெருமானை சேவிக்காதவன். அவன் வாயால திருமாலிருஞ்சோலை மலை என்னன்னு சொன்ன உடனே என் நெஞ்சு நிறைய வந்து புகுந்தான். புகுந்த மட்டும் என்ன பண்ணான், பேரே நின்று நிறைய புகுந்தான். அவன் உள்ளத்துல வந்து இனிமே இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலை மலை என்னன்னு திருமால் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான் என்கிறபடியே விமுகரையும் உட்பட மடிமாயங்காயிட்டு விஷயகரிக்க வந்திருக்கிறவன்கிறீர், தன்னை ஒழிய செல்லாத என்னை வந்து விஷயறியாது இருக்கிறான் என்கிறார். அப்படி விமுகரையும் உட்பட மடிமாங்காயிட்டு, மடிமாங்கன்னா ஒரு வியாஜத்தை இட்டுதான் விகரிக்க வந்திருக்கிறவன்கிறீர். இப்படி நானும் அவனை சதா சர்வகாலமும் அவனுடைய தேவையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை மலை என்னேன்னு அவனுக்கு போய் நெஞ்சில புகுந்து அவனுக்கு சேவை கொடுக்குறார். அதுக்கு சேவை கொடுத்தோம்ல, பேரே நின்று நெஞ்சேறிய புகுந்தான், இதை விட்டு போக மாட்டேன்றான். இப்படி ஆசிரியன் விஷயத்துல, விமுகரா இருக்கிற விஷயத்துல கூட பெருமாள் அவ்வளவு சுலபராய் இருந்து அவன் நிறைய பேரன்னு இருக்கான். அப்படி பேராய் அவன் உள்ளத்துல எழுந்திருக்க பெருமாள் வந்திருக்கிறவன்கிட்ட தன்னை ஒழிய செல்லாத என்னை ஒரு நிமிஷம் தூக்கத்தை கூட தூங்கினா கூட தூக்குன்றதே கிடையாது. அந்த ஒரு சமயத்துல நான் கண்ண முடினா கூட இவனுடைய திருமேனி, இவனுடைய இதெல்லாம் தான் அழகெல்லாம் தான் இவனுடைய ஸ்டேஷன்ல தான் இவன் நினைவுல வந்து நிக்கிறது. அப்படிப்பட்ட செல்லாத என்னை வந்து விஷயகரியா எழுதியிருக்கிறான் என்கிறார். அப்படிப்பட்டவன் எனக்கு இன்னும் விஷயத்தை இன்னும் எனக்கு தேவை கொடுக்க மாட்டேங்கிறானே. இத்தால் ஆசிரியர் இருந்த விடத்துல தானே வந்து முகங்களுக்கும் சொல்லிட்டு பேராய். அதனால ஆசிரியர்கள் இருந்த விடத்தே எம்பெருமான் சேவக்கூடியவன்.
இவர் ஒவ்வொரு தேசமா போய் பெருமாளை அலைஞ்சிட்டு இருக்கார். திருக்கோவிலூருக்கே வந்திருக்கார். அங்கேயும் பெருமாள் சேவை ஆகல. அங்க சேவை ஆகாதனால்தான் ஒவ்வொரு திவ்ய தேசம் கூட்டு இருக்கார். இப்படி இந்த சேவை ஆகல. அது எம்பெருமானுடைய ஒரு விளையாட்டு இருக்க. இது யாருதான் சொல்ல முடியும்? ஆழ்வாரும் தன்னுடைய ஆட்சியை எந்தெந்த விஷயத்துல பிரகாசப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்த்தியை நம்ம வெளிப்படுத்துற. அந்த மாதிரி ஆர்த்தி நமக்கு எப்படி வரும்? நமக்கு வரத்துக்கு பிரசக்தியே இல்லை. இருந்தாலும் அதையும் மீறி இந்த ஆச்சரியமா இந்த ஐஷிகர் வைபவம் அந்த உபன்யாசத்தை கேட்ட ஒரு உட்கார்ந்து ரொம்ப ஆச்சரியமாக பல பல படங்கள் அந்த படங்கள்லாம் போட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் யாருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இப்படி எல்லாம் பண்றானாக்க அது சதா சர்வகாலமும் நாம் ஸ்ரீ மாலவனையும் ஸ்ரீ ஐஷங்கர்களையும் நினைச்சிட்டு இருக்கிறதோடு தான் நமக்கு இந்த பாவங்கள்லாம் ஏற்படுறது. இது சாதாரண காரியம் இல்லை. உங்க பக்தியினுடைய ஒரு பரிவாகம் தான் இதெல்லாம் பண்ணும்படியா பண்றது. இதனால மேல் மேலும் அங்க அமெரிக்காவுடைய சண்டை சீஷர்கள் எல்லாருமா ஒத்துமையா இருந்து இந்த மாதிரி பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கணும். அதாவது சர்வகாலமும் ஐஷிங்கனுடைய நியமனம் என்னவோ அதை அப்படியே பண்ணிட்டு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியது இந்த சந்தர்ப்பத்துல பிரார்த்திக்க வேண்டிய ஒரு அடியுடைய ஒரு சொரூபம். இத்தாலே ஆசிரியர் இருந்தவர்களே தானே வந்து முகங்களை சொல்லிட்டு ஆக பேராய் இப்படிப்பட்ட முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய் இப்படிப்பட்ட எம்பெருமான் இன்னும் எம்பெருமான் ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார். அதுக்கு மேல இவன் விமுகரா இருந்தவனுக்கும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவன் வந்த தானே போய் திருமலா சோலை என்ன என் நெஞ்சிலே புகுந்தான், அவனே போய் புகுந்தான். அப்படிப்பட்டவன் அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல சாதிக்க போறார். எப்பேற்பட்டவன் தெரியுமா? லோகத்துல தான் தெய்வம் ஈஸ்வரோகம் அப்படின்னு சொல்றவனுக்கு கூட தன் உடம்புல இடம் கொடுத்திருக்கார் பெருமாள். அப்படிப்பட்ட ஈஸ்வரோகம் இருக்கிறவனுக்கு கூட இடம் கொடுத்திருக்காரு பெருமாள். எனக்கு சேவை சாதிக்கலன்னு பின்னாடி சொல்ல போற. அதனுடைய விஷயங்கள்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். அடியன் ஷடகோபன் போன வாரம் தேவனுடைய அனுகிரகம் இல்ல, பாக்கியம் இல்ல, போன வாரம் விட்டு போயிடுத்து. அதுக்காக தான் இந்த தடவை அவசியம் சேர்ந்தே ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கு பிரயோஜனமும் இந்த 3 திருப்பதிகளை பத்தி தேவரீட் சொன்னது அதி அற்புதம். பர்டிகுலர்லி இன்னும் ஸ்தலசேரத்து விசேஷமும் அதனுடைய காஞ்சிபுரத்துக்கும் அப்புறம் திருப்பேர் அதுக்கும் கொடுத்தது ரொம்ப விசேஷம். சொன்னதெல்லாம் அப்படியே நம்ம பிரியேஷிங்கிற அந்த ஜூலை 17ஆம் தேதி 2004 வருஷத்துல இந்த பாசுரத்தை எடுத்துட்டு தேவரீர் சொன்னாப்புல கையார் சக்கரத்தின் கருமாணிக்குமே என்னன்னு பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி மெய்யே பெற்றிருந்தேன் விதிவாய்க்கென்று காப்பாரார் அப்படிங்கறத பரம வாத்சல்யத்தோடும் அழகோடும்